சார்ந்தோர்கள் அனைவருக்கும் வணக்கம். ஆக்சுவலாக கடந்த ஜனவரி மாதம் பார்த்திங்கன்னா 22ஆம் தேதி யூபிஎஸ்சி சிஎஸ்சியிலேருந்து ஒரு முக்கியமான நோட்டிஃபிகேஷன் வந்தது. அது எல்லாருக்கும் உங்களுக்கு எல்லாத்துக்கும் தெரியும். யூபிஎஸ்சி சிஎஸ்சி சிவில் சர்வீஸ் எக்ஸாமோட ப்ரிலிம்ஸ் நோட்டிஃபிகேஷன் வந்தது. ஸோ ஆக்சுவலாக லாஸ்ட் 1 இயராகவே நம்ம அகாடமியில் வி பின் டிஸ்கஸிங் என்ன அப்படின்னா, லாஸ்ட் இயர் வி ஆல் அப்பேர்ட் ஃபார் த யூபிஎஸ்சி ப்ரிலிம்ஸ் எக்ஸாம். லாஸ்ட் இயர் தமிழ்நாட்டிலேருந்து பார்த்திங்கன்னா மொத்தமே ஒரு 450 பேர் தான் நாங்கள் இந்த யூபிஎஸ்சி ப்ரிலிம்ஸ்லேருந்து கிளியர் பண்ணி மெயின்ஸ்க்காக நான் அப்பேர் ஆயிருந்தோம், விச் இஸ் ரிலேட்டிவ்லி வெரி லோ. லாஸ்ட்டு நீங்கள் ட்ராக் ரெக்கார்ட் லாஸ்ட் 10 இயர்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா தமிழ்நாடுலேருந்து ரெப்ரசன்டேஷன் இன் யூனியன் பப்ளிக் சர்வீஸ் கமிஷன் ரிலேட்டிவ்லி ரொம்ப கம்மி இந்த சென்ட்ரல் கவர்மெண்ட் சர்வீசஸில். அதுவும் யூபிஎஸ்சியில் பார்த்திங்கன்னா இந்த சிஎஸ்சி எக்ஸாம் ஆல் இண்டியா சர்வீஸ் ஐஏஎஸ் ஐபிஎஸ் அண்ட் ஐஎஃப்எஸில் பார்த்திங்கன்னா ரிலேட்டிவ்லி டிக்ளைன் ஆகிட்டே வந்துட்டுருக்கு. அதுக்காக கவர்மெண்ட்ஸும் நிறைய ப்ரோக்ராம் எடுக்கிறாங்க. ஸோ அந்த வகையில் நம்ம அகாடமிலேருந்து சுரேஷ் ஐஎஸ் அகாடமிலேருந்து என்ன சப்போர்ட் பண்ண முடியும், அதில் என்ன ஒரு ரெஃபார்ம்ஸ் கொண்டு வர முடியும் அப்படின்னு we've been discussing. ஸோ அதோட பார்ட் ஆஃப் இது தான் பார்த்தீங்க அப்படின்னா இப்போ we are providing a gift to all the students of தமிழ்நாடு. யாரெல்லாம் யூபிஎஸ்சி சிஎஸ்சி எக்ஸாம் ப்ரிப்பேர் பண்ணணும், ப்ரிலிம்ஸ் எக்ஸாம் ப்ரிப்பேர் பண்ணணுங்களா, அவங்களுக்கு எல்லாத்துக்கும் இந்த சுரேஷ் ஐஎஸ் அகாடமிலேருந்து பார்த்தீங்கன்னா ஒரு போஸ்ட் பொங்கல் கிஃப்ட் ஆஃபர் பண்ணியிருக்காங்க, விச் இஸ் மிஷன் ப்ரீஹண்ட். ஓகேவா? ஸோ வாட் இஸ் மிஷன் ப்ரீஹண்ட்? மிஷன் ப்ரீஹண்ட்னா என்ன, அதோட அப்ஜெக்டிவ் என்ன, எதனால் உருவாக்கப்பட்டது, ஸோ அதுக்கு பின்னாடி இருக்க ஐடியாஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, இந்த மிஷன் ப்ரீஹண்டோட மெயின் அப்ஜெக்டிவ் என்ன அப்படின்னா 1000 ஆஸ்பைரண்ட்ஸ் ஃப்ரம் தமிழ்நாடு இந்த தடவை யூபிஎஸ்சி மெயின்ஸ் எழுதணும், ப்ரிலிம்ஸில் 1000 ஆஸ்பைரண்ட்ஸ் கிளியர் பண்ணணும் அப்படின்றதான் மெயின் எய்மு. ஸோ இதுக்கு தடைக்கெல்லாம் என்னென்னலாம் இருக்குது அப்படின்னு வி ஆர் டிஸ்கஸிங். ஸோ அப்போ பார்த்தீங்க அப்படின்னா ஒரு சைடு பார்த்தீங்க அப்படின்னா குவாலிட்டி, இன்னொரு சைடு பார்த்தீங்கன்னா அஃபோர்டபிலிட்டி, அண்ட் தேர்ட் சைடு பார்த்தீங்கன்னா குவாலிட்டி மென்டார்ஷிப். ஸோ இந்த 3 விஷயமும் மிஸ் ஆகுது அப்படின்றத பார்த்தோம். ஸோ அப்போ இதை எப்படி நம்ம கொண்டு வர்றது அப்படின்றதுல என்டையர் அவுட்கம் தான் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த மிஷன் ப்ரீஹண்ட் விச் ப்ரொவைட்ஸ் குவாலிட்டி மென்டார்ஷிப் அஃபோர்டபிலிட்டி. எப்படி சார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு சைட் வி ஹவ் பின் அனலைசிங், நம்மளோட R&D டீம் பார்த்தீங்கன்னா குவாலிட்டி ஆஃப் த கொஷின்ஸை இன்க்ரீஸ் பண்ணுறதுக்காக லாஸ்ட்டு 49 இயர்ஸ் ஆஃப் கொஷின் பேப்பர்ஸ் என்னென்னலாம் இருக்கோ அதை வி ஹவ் பின் அனலைசிங். அதில் ஒரு சைடு பார்த்தீங்கன்னா வி ஆர் டூயிங் பேட்டர்ன் ப்ரிடிக்ஷன். பேட்டர்ன் ப்ரிடிக்ஷனாக என்ன சார்? ஸோ ஒவ்வொரு வருஷம் லாஸ்ட் இயர் பார்த்தீங்கன்னா ஜாகிரஃபி வெயிட்டேஜ், இது மாதிரி ஒவ்வொரு வருஷம் எந்தெந்த சப்ஜெக்ட்க்கெலாம் பாசிபிள் வெயிட்டேஜஸ் ஃப்ரண்ட் அண்ட் பேக் வர வாய்ப்புகள் இருக்குது அப்படின்னு சொல்லி, அதே மாதிரி எந்த சோர்ஸ்லேருந்து என்சிஆர்டி சோர்ஸ், நான் என்சிஆர்டி சோர்ஸ், லாஸ்ட் டைம் என்சிஆர்டி சோர்ஸ்லேருந்து அதிகமான வெயிட்டேஜ் இருந்தது. ஸோ அது மாதிரி எந்த சோர்ஸ்லேருந்து வெயிட்டேஜஸ் ஃப்ரண்ட் அண்ட் பேக் போகுது, அதோட பிஹேவியர் வச்சு வி ஆர் ப்ரிடிக்டிங் பேட்டர்ன் ப்ரிடிக்ஷன். இன்னொரு சைடு ஏரியா ப்ரிடிக்ஷன். ஏரியா ப்ரிடிக்ஷன்னா என்ன சார்? ப்ரியாம்பிளில் நான் 1000 பேஜ் கொண்ட ஒரு பாலிட்டி புக் இருக்குது சார், இந்தியன் பாலிட்டி பை லக்ஷ்மிகாந்த், எல்லாத்தையுமே கோத்ரூ பண்ணுவான். நோ நீட். ப்ரிலிம்ஸில் யூ நோ நீட் டு கோத்ரூ என்டையர் திங். அப்போ செலக்டிவ் ஏரியா கோத்ரூ பண்ணுமா சார்? எதை பண்ணும்? தட்ஸ் வேர் த மிஷன் ப்ரீஹண்ட் கம்ஸ். மிஷன் ப்ரீஹண்ட் வில் ப்ரொவைட் யூ வேர் டு ஸ்டடி. வேர் டு ஸ்டடினா நாட் ஜஸ்ட் ஜென்ரலாக இதெல்லாம் படிங்க, பர்டிகுலர் ஏரியா ப்ரியாம்பிளில் இதுதான் படிக்கணும்னு சொல்லி தே வில் ப்ரொவைட் ஏரியா ஸ்பெசிஃபிக் கைடன்ஸ் த்ரூ தேர் எஃபெக்டிவ் மென்டார்ஷிப். அண்ட் தேர்ட் திங் சார், ஒரு சைடு அஃபோர்டபிலிட்டி சொல்லிட்டீங்க, இன்னொரு சைடு குவாலிட்டி ஆஃப் த மென்டார்ஷிப் த்ரூ ஏரியா வைஸ் ப்ரிடிக்ஷன், பேட்டர்ன் ப்ரிடிக்ஷன் சொல்லிட்டீங்க. அண்ட் தேர்ட் திங் அஃபோர்டபிலிட்டி எப்படி இது ப்ரொவைட் பண்ணுது அப்படின்னா, திஸ் இஸ் கம்ப்ளீட்லி ஃப்ரீ டு எவ்ரி ஒன் ஃப்ரம் தமிழ்நாடு அண்ட் எவ்ரி ஒன் ஈவன் ஃப்ரம் இந்தியா, எல்லாருக்குமே இது கம்ப்ளீட்லி ஃப்ரீ. இந்த சுரேஷ் ஐஎஸ் அகாடமியோட போஸ்ட் பொங்கல் கிஃப்டாக இந்த மிஷன் ப்ரீஹண்ட் அனைவருக்கும் இலவசமாக கொடுக்கப்படுது. ஸோ இதில் நாங்கள் இரவு பகலாக தமிழ்நாட்டிலேருந்து 1000 பேரை கொண்டு வரதுக்காக R&D பண்ணி இந்த கொஷின் பேப்பர்ஸை ரெடி பண்ணுறோம். இந்த ட்ராவலில் இரவு பகலாக நாங்கள் உழைக்க தயார். உங்களுக்கும் அந்த கனவு இருக்கா? இந்த தமிழ்நாடு 100 1000 அப்படின்ற ஒரு இதில் நீங்களும் 1000ல் ஒருவராக நீங்கள் வரணும் அப்படின்ற உங்களுக்கு ஒரு கனவு இருக்குது அப்படின்னா, டேக் யோர் ஃபோன், register with the சுரேஷ் ஐஎஸ் அகாடமி. எல்லா பிரான்ச்சஸ்லுமே யூ கேன் ரிஜிஸ்டர் வித் இட் அண்ட் ஆல்சோ யூ கேன் ரிஜிஸ்டர் த்ரூ பாடசாலை. இது மூலமாக அவங்களுக்கு கால் பண்ணி உங்களோட மிஷன் ப்ரீஹண்ட்டில் நான் ரிஜிஸ்டர் பண்ணணும் அப்படின்னு நீங்கள் சொன்னீங்க அப்படின்னாலே உங்களை ரிஜிஸ்டர் பண்ணிவிட்டு அண்ட் தென் இந்த டெஸ்ட் சீரீஸ்க்கான என்ரோல்மெண்ட் கொடுத்துருவாங்க, உங்களுக்கான நம்பர்ஸ் கொடுத்துருவாங்க அண்ட் தென் யூ கேன் அட்டெண்ட் த எக்ஸாம்ஸ். ஸோ இந்த எக்ஸாம் பார்த்தினா இந்த மிஷன் ப்ரீஹண்ட் அப்படின்றது இதுதான். ஸோ இந்த மிஷன் ப்ரீஹண்டோட ஸ்கீமா எப்படி சார், எப்போ சார் டெஸ்ட் ஆரம்பிக்குது, என்ன மாதிரி ஸ்ட்ரக்சர் சார் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, இந்த மிஷன் ப்ரீஹண்ட் பார்த்தீங்கன்னா டெஸ்ட் டேட் February 4 உங்களோட முதல் டெஸ்ட் ஆரம்பிக்குது. இது எப்படி பிரிச்சிருக்கும் அப்படின்னா 15 செக்ஷனல் டெஸ்ட்டு, 3 பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃபுல் மார்க் டெஸ்ட். இந்த 15 செக்ஷனல் டெஸ்ட் எப்படி பிரிச்சிருக்கும் அப்படின்னா, மோஸ்ட் வெயிட்டேஜ் இருக்கு இல்லையா, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் பாலிட்டி
மோஸ்ட் வெயிட்டேஜ், மாடர்ன் இந்தியா ரிலேட்டிவ்லி மோஸ்ட் வெயிட்டேஜ், அண்ட் ஜியாகிரஃபி, என்விரான்மெண்ட், இந்த மாதிரி அதிக வெயிட்டேஜ் இருக்க சப்ஜெக்டை ரெண்டாக ஸ்ப்ளிட் பண்ணி ஒவ்வொரு இதுலையுமே கோர் ஏரியாஸையும் இன்னொரு சைடு அப்ளிகேஷன் ஏரியாஸ். அப்படின்னா என்ன சார் கோர் ஏரியா, அப்ளிகேஷன் ஏரியா, அதெல்லாம் நாங்கள் சொல்லுவோம். சிலபஸ் டீகோடிங் அப்படின்னு தனி கிளாஸஸே இருக்கும், விச் இஸ் ஆல்சோ ஃப்ரீ, யூடியூப்லேயே கம்ப்ளீட்டாக அவைலபிள் இருக்கும். அப்பயும் சொல்லுவோம் எதெல்லாம் கோர் ஏரியாஸ், எதெல்லாம் அப்ளிகேஷன் ஏரியாஸ், எதெல்லாம் ஸ்ட்ரக்சரல் ஏரியாஸ், இந்த மாதிரி விஷயங்கள்லாம் சொல்லி தருவாங்க. அது மூலமாக இன்னும் நீங்கள் எஃபிஷியண்ட்டாக வந்து இந்த எக்ஸாம்ஸை நீங்கள் கவுண்டர் பண்ண முடியும், இந்த ப்ரிலிம்ஸ்க்கானதை. ஸோ இந்த பொலிட்டிக்கல் சயின்ஸு, மாடர்ன் இந்தியா, இதுக்கெலாம் ரெண்டு செக்ஷனல் டெஸ்ட்டாக வச்சுருப்பாங்க. மீன்வைல் கம்மியான இன்வெஸ்ட்மெண்ட், அதிகமாக படிக்க தேவையில்லை சார், கம்மியான இன்வெஸ்ட்மெண்ட். ஏன்னா கொஸ்டின்ஸோட அவுட்கம் கம்மியாக தான் இருக்கும். அப்போ அதிகமான இன்புட் போட்டாலும் நம்மளுக்கு அதிகமான கொஸ்டின்ஸ் எல்லாம் கரெக்டாக முடியாது. அந்த மாதிரி செக்ஷனல் டெஸ்ட்டுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரே ஒரு டெஸ்ட் கொடுத்துருக்கோம். ஃபார் எக்ஸாம்பிள் ஆர்ட் அண்ட் கல்ச்சர், சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி, இந்த மாதிரி இது. அதுலேயும் கோர் எக்ஸாம் எதெல்லாம் கோரோ அதை தான் படிக்க வைப்போம் உங்களை. கோர்னா என்ன சார், இப்போ என்டையர் ஆர்ட் அண்ட் கல்ச்சர் உங்களை படிக்க வைக்க மாட்டோம். ஃபார் எக்ஸாம்பிள் புத்திசம் அண்ட் ஜெயினிசம், விச் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். இந்த வருஷம் எக்ஸ்பெக்ட் பண்ணுறது வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்தியன் ஸ்கூல்ஸ் ஆஃப் ஃபிலாசபி எக்ஸ்பெக்ட் பண்ணுறோம். ஸோ அது கேள்வியாக வரலாம், இல்லை டிராவிடியன் ஆர்கிடெக்சர்ஸ் எக்ஸாம்பிள் வரலாம். இப்போ ரீசன்ட் கரண்ட் அஃபேர்ஸில் ஐவிசி போயிட்டு இருக்கு, அது கொஸ்டினாக வரலாம். ஸோ இந்த மாதிரி ப்ரிடிக்ட் பண்ணி எது மோஸ்ட் பாசிபிளோ வி வில் ப்ரெசென்ட் இன் யுவர் பிளேட், உங்களோட தட்டில் எடுத்துகிட்டு வந்து வைப்போம். ஒன்லி திங் யூ ஹாவ் டு டூ இட், ஜஸ்ட் யூ ஹாவ் டு ஈட் இட் வித் ஃபுல் கான்ஃபிடென்ட், அவ்வளோதான். ஸோ இது வந்து 15 செக்ஷனல் டெஸ்ட்டு, அதோட உங்களுக்கு கரண்ட் அஃபேர்ஸும் ஆட் ஆகிடும். ஒவ்வொரு கொஸ்டின் பேப்பர்லேயும் வந்து பார்த்திங்கன்னா 80 வந்து சப்ஜெக்ட் கொஸ்டின்ஸ், 20 வந்து கரண்ட் அஃபேர்ஸ் கொஸ்டின். அண்ட் வெரி ஷுர் உங்கள் கொஷின் பேப்பரில் இருக்க 100 கொஷின் இருக்குன்னா ஒவ்வொரு கொஷினும் வர்றதுக்கு ஒரு காரணம் இருக்கும். ரேண்டமாக கொஷின்ஸ் எதுவுமே உங்கள் கொஷின் பேப்பரில் இருக்காது. அண்ட் எக்ஸ்ப்ளனேஷனில் வி வில் பி கிவிங், இந்த கேள்வி ஏன் எடுத்தோம், எதனால எடுத்தோம், இது எப்படி எடுத்தோம், அதுக்கு பின்னாடி இருக்க கான்செப்ட் என்ன அப்படின்றத எக்ஸ்பிளைன் பண்ணியே ஒவ்வொரு வீடியோவும் இருக்கும். அதனால் எக்ஸ்ப்ளனேஷன் ஒவ்வொரு டெஸ்ட்டு முடிஞ்சோடனே அதுக்கான எக்ஸ்ப்ளனேஷன் வீடியோ இருக்கும். அதை பார்க்காம விட்றாதீங்க. ஏன்னா அதில் ஜஸ்ட்டு வெறும் நாலேஜ் டிஸ்கஷன் மட்டும் இருக்காது. அந்த கேள்வியை எடுக்கும்போது நீங்கள் எப்படி யோசிக்கணும், நாங்கள் திங்க் பண்ணோம், நீங்கள் எப்படி யோசித்து தப்பாக போட்டீங்க, இந்த மாதிரி ஆன்சர் போட்டால் இந்த மாதிரி நீங்கள் யோசிக்கிற, அப்படி யோசிக்கக்கூடாது, யூபிஎஸ்சிக்கு இந்த மாதிரி யோசிக்கணும், இந்த மாதிரி விஷயங்களும் சொல்லுவோம். விச் இஸ் சைக்காலஜிக்கல் ஃபேக்டர் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் ஃபார் யூபிஎஸ்சி எக்ஸாம். அதை தாண்டி வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த கொஷின் ஏன் கேட்டோம், எந்த ஏரியாவிலேருந்து வந்தது, ஸோ அதோட ரெஃபரன்ஸும் கொடுப்போம். ஸோ தட் நீங்கள் அந்த ஏரியாவை திரும்ப படிக்கிறதுக்கும் யூஸ் ஆகும். ஸோ திஸ் இஸ் நாட் ஜஸ்ட் அ நாலேஜ், மோர் தென் தட். ஓகேவா? ஸோ இந்த 15 கொஷின்ஸ் தான் வந்து ஃபஸ்ட்டு செக்ஷனல் டெஸ்ட்டு. நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்க அப்படின்னா இது எல்லாமே ஏப்ரல் மந்த்லேயே முடிஞ்சிடும். அண்ட் ஏப்ரல் அண்ட் மேல வந்து பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு மார்க் டெஸ்ட்டு, அகைன் மார்க் டெஸ்ட் 3 மார்க் டெஸ்ட் வச்சுருக்கோம், விச் இஸ் அரௌண்ட் 300 கொஷின்ஸ் மொத்தமாக வந்து வரும். அதில் சிசாட்டும் உங்களுக்கு கவர் ஆகிடும். அதே மாதிரி தான் எக்ஸாம் பேட்டர்ன் எப்படி இருக்குமோ காலையில் மதியம் அதே மாதிரி இதெல்லாம் வச்சுருக்கோம். முடிஞ்ச அளவுக்கு செக்ஷனல் டெஸ்ட்டை 1 மந்த்துக்கு முன்னாடியே கம்ப்ளீட் பண்ணிட்டோம். பிகாஸ் யூ நீட் த டைம், வி வேல்யூ யுவர் டைம், உங்களோட ரிவிஷன் டைமை வி வேல்யூ இட். ஸோ கடைசி வரைக்கும் டவுன் த ரோடு கடைசி வரைக்கும் டெஸ்ட் சீரிஸ் எடுத்துகிட்டே போல் 15 செக்ஷனல் டெஸ்ட்டு முன்னாடியே முடிச்சாச்சு. எப்போனா ஏப்ரல்லே முடிச்சாச்சு, ஏப்ரல் 15லேயே முடிச்சாச்சு. யூ ஹேவ் ஆல்மோஸ்ட் 1.5 மந்த்தில் அது வரைக்கும் எடுத்த 15 கொஷின், அதில் நாங்கள் சொல்ல விஷயங்களை நீங்கள் ரிவைஸ் பண்ணிட்டு மார்க் டெஸ்ட்டுக்கு வந்தாலே போதும். யூ வில் பி இன் த 1000, ஐ எம் வெரி ஷுர். அண்ட் இந்த பர்டிகுலர் இது எப்படி சார் நடக்கும், என்னென்னலாம் வந்து டெஸ்ட்டு எப்படிலாம் வரும் அப்படின்னு சொல்லிட்டீங்க. இது எப்படி வந்து நடக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நார்மலாக இப்போ 4ஆம் தேதி டெஸ்ட்டு. ஸோ இந்த 4ஆம் தேதி டெஸ்ட்டுக்கு நாங்கள் என்ன பண்ணுவோம்னா 1ஆம் தேதி உங்களுக்கு சிலபஸ் டீகோடிங்னு ஒரு வீடியோ போடுவோம். சிலபஸ் டீகோடிங் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த பர்டிகுலர் 4ஆம் தேதியில் என்னென்னலாம் சிலபஸ் இருக்குது, அதில் எதுக்கெலாம் நீங்கள் முக்கியத்துவம் கொடுக்கணும், இந்த வருஷம் முக்கியத்துவம் கொடுக்க வேண்டியது என்ன, இதுக்கு முன்னாடி எந்தெந்த ஏரியாவுக்கு முக்கியத்துவம் கொடுத்துருக்காங்க ப்ரிலிம்ஸ் கொஸ்டினில், ஸோ அது எந்தெந்த இடத்துல இருந்து வந்திருக்கு, 2014 வந்ததா, 2018 வந்ததா. ஸோ இது எல்லா ரெஃபரன்ஸுமே அந்த சிலபஸ் டீகோடிங் வீடியோவில் இருக்கும். ஒரு 1 hour நீங்கள் எப்பயுமே என்ன பண்ணணும்னா அந்த 1 hour வீடியோ பார்த்துட்டு ப்ரிப்பரேஷன் ஸ்டார்ட் பண்ணலாம். ஃபஸ்ட்டு டெஸ்ட்டுக்கு மட்டும்தான் February 1 வந்து சிலபஸ் டீகோடிங். ஆனால் அடுத்த செகண்ட் டெஸ்ட்டுக்குலாம் வந்து பார்த்தீங்கன்னா February 4 டெஸ்ட்டு முடியுதா, February 4 எக்ஸ்ப்ளனேஷன் முடிஞ்சோடனே அன்றைக்கி ஈவினிங்கே உங்களுக்கு என்ன வந்துடும், சிலபஸ் டீகோடிங் வந்துடும். அப்படியே பார்த்துட்டு அடுத்த 5 நாள் ப்ரிப்பேர் பண்ணலாம். ஒவ்வொரு 5 நாளுக்கும் இடையில தான் வந்து உங்களுக்கு டெஸ்ட் வந்து போட்டிருக்கேன். 4, 9, 14 5 நாள் கேப் இருக்கும், விச் இஸ் மோர் தென் எனஃப். அந்த 5 நாளும் நான் உங்களை என்டையர் சப்ஜெக்ட் படிக்க வைக்க போகிறதுல எது முக்கியமோ அது மட்டும் தான் நம்ம படிக்க போகிறோம். வி ஷுட் பி வெரி ஸ்மார்ட், வி ஷுட் ஆல்சோ பி வெரி ஹார்ட், அண்ட் வி ஆல்சோ ஷுட் பி வெரி ஸ்மார்ட். அண்ட் ஆல்சோ வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த மிஷன் ப்ரீகண்டில் நடக்கக்கூடிய டெஸ்ட் சீரீஸில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு டெஸ்ட் இருக்கு இல்லையா, அந்த டெஸ்ட்டோட சிலபஸ் டீகோட் சிலபஸ் டாபிக்ஸையும் வந்து தனியாக ஒரு ஸ்லைடில் கொடுத்துருக்கோம். அண்ட் இதுக்கான பிடிஎஃப்ஸ் எல்லாமே நான் இந்த டிஸ்கிரிப்ஷன்லேயே கொடுக்குறேன். அந்த பிடிஎஃப்லாம் டவுன்லோட் பண்ணிக்கோங்க. எந்தெந்த சிலபஸ், என்னென்னைக்கு டெஸ்ட் நடக்குது, அண்ட் டெஸ்ட் நடக்கிறதுக்கு அதுக்கான சிலபஸ் என்ன அப்படின்றதுலாம் இருக்கும். இந்த சிலபஸை தான் நான் டீகோட் பண்ணி அதுக்கான வீடியோஸ் தான் நம்ம வந்து ப்ரொவைட் பண்ணுவோம். ஸோ ஃபஸ்ட்டு டெஸ்ட் வந்து பார்த்திங்க அப்படின்னா அகைன் உங்களுக்கு பொலிட்டிக்கல் சயின்ஸு
ஃபஸ்ட்டு பார்ட் 1. ஸோ அதில் வந்து பார்த்திங்கன்னா ஹிஸ்டாரிக்கல் பேக்ரவுண்ட், சாலியன்ட் ஃபியூச்சர்ஸ், இது எல்லாமே கான்ஸ்டிடியூஷனல் ஃப்ரேம் ஒர்க்குன்னு சொல்லுவோம். ஸோ அதுக்குள்ளே இருக்கக்கூடிய ஏரியாஸு. அதுக்கு ஒரு சைடு என்சிஆர்டிஸில் எந்தெந்த ஏரியாஸை நான் படிக்கணும் அப்படின்னா அந்த புத்தகத்தோட ரெஃபரன்ஸும் கொடுத்துருக்கோம். அண்ட் அதர் லக்ஷ்மிகாந்தில் எந்த இதுன்னு கொடுத்துருக்கோம். இதில் பர்டிகுலராக இப்போ லக்ஷ்மிகாந்த் பாலிட்டி அதில் எந்த பேஜில் என்னென்ன படிக்கணும் அப்படின்றத சிலபஸ் டிகோடிங்கில் வி வில் மீட், அந்த இதில் நம்ம டிஸ்கஸ் பண்ணுவோம். இது மாதிரி இந்த ஸ்லைடில் இந்த பிடிஎஃப்ல வந்து பார்த்திங்கன்னா ஒவ்வொரு டெஸ்ட்டு அதுக்கான என்சிஆர்டி சோர்ஸ் அண்ட் அதர் ஸ்டாண்டர்ட் சோர்ஸ் அதையும் வந்து ப்ரொவைட் பண்ணியிருக்கோம். என்டையர் இதுவும் இருக்குது. ஜஸ்ட் இதை நீங்கள் டவுன்லோட் பண்ணி வச்சுக்கோங்க. டவுன்லோட் பண்ணி மட்டும் வைக்காதீங்க, அதை எடுத்து உங்களோட வால்ஸில் பேஸ்ட் பண்ணி வச்சுக்கோங்க. பிகாஸ் இட் இஸ் அ ஜேர்னி ஆஃப் நியர்லி நெக்ஸ்ட் 3 months which is going to make big differences in your life. Okay, ஸோ திஸ் இஸ் த பேசிக் திங். ஸோ இது எல்லாத்தையுமே இது பண்ணிக்கோங்க. ஸோ இந்த மிஷன் ப்ரீஹண்ட் அப்படின்றது February 4 வந்து ஸ்டார்ட் ஆகுது. as soon as possible எல்லாமே ரிஜிஸ்டர் பண்ணுங்கள், which is completely free to everyone. ஸோ மேக் யூஸ் ஆஃப் இட். சரிங்களா? உங்களுக்காக சுரேஷ் ஐஏஎஸ் அகாடமி இதை கொண்டு வந்திருக்கோம். ஸோ இதை யூட்டிலைஸ் பண்ணிவிட்டு நீங்களும் 1000ல் ஒருவராக வருவதற்கு என்னோட வாழ்த்துக்கள். நன்றி.